வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிளாசிக் ஃபுட்ஸ் தமிழ் சேனல் ஆர்ஜி. இந்த வீடியோவில் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் 5 ட்ரிங்க்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவிற்கு செல்லும் முன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவிற்கு செல்வோம். ஏன் இந்த தலைப்பு? நாம் தெரிந்தும் தெரியாமலும் பல பானங்களை அறிந்து வருகிறோம். அவை நல்லவையா, தீங்கு தருபவையா, ஏன் நல்லது, ஏன் தீங்கு என்பதை மற்றும் பல நல்ல தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவதாக ஹெர்பல் டீடாக்ஸ் டீ. ஒரு கப்பு ஹெர்பல் டீடாக்ஸ் டீ காலையில் குடிப்பது எடை இழப்புக்கு சிறந்தது. இந்த தேநீரில் இஞ்சி மற்றும் அதிமதுரம் போன்ற மூலிகைகள் சேர்க்கப்பட்டதால் இது நச்சுத்தன்மை போக்கும், செரிமானத்திற்கு உதவுகிறது, வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது, அதனால் உடல் எடை கட்டுப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, மஞ்சள் நீர். மஞ்சள் பரவலாக உணவில் தினம் சேர்க்கும் உணவு. இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் உடல் எடையையும் குறைக்க உதவுகிறது. வெதுவெதுப்பான நீரில் மஞ்சள் தூள் சேர்த்து சிறிது தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து குடித்தால் செரிமானத்திற்கு, வளர்சிதை மாற்றத்திற்கு மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. மேலும் சுவையான ஆரோக்கியமான பானமாகும். மூன்றாவது, எலுமிச்சை தண்ணீர். எலுமிச்சையில் விட்டமின் சி நிறைந்துள்ளது. வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க விட்டமின் சி உதவுகிறது. மேலும் அதில் பெக்டின் உள்ளதால் பசியை கட்டுப்படுத்த உதவும். காலையில் எலுமிச்சை நீரை குடிப்பதால் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ஜீரண சக்திக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். உடலை எடையை ஏறாமல் கட்டுப்படுத்தவும் உதவும். நான்காவது, சிறப்பான ஜீரக தண்ணீர். ஜீரக தண்ணீர் குறைந்த கலோரி பானமாகும். தொப்பையை கண்டிப்பாக குறைக்கும். ஏனெனில் ஜீரணம் மிக சிறப்பாக நடைபெறும். மேலும் பசியை குறைப்பதிலும் எடை இழப்பு செயல்முறை அதிகப்படுத்துவதிலும் மிக சிறப்பான ஒன்று. ஒரு கிளாஸ் தண்ணீர், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இரவு முழுவதும் ஊற விடுங்கள். பானத்தை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கவும். 5, கிரீன் டீ. கடந்த 30 வருடங்களாக கிரீன் டீ மிக பிரபல்யம். கிரீன் டீயில் கேட்சின்கள் நிறைந்துள்ளது. அவை வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க சிறப்பாக உதவுகிறது. கிரீன் டீயில் மேலும் நல்ல நன்மைகளை தொடர்ந்து பெற சர்க்கரை சேர்க்காமல் சாப்பிட வேண்டும். இவற்றில் சுவையை சேர்க்க எலுமிச்சை சாறு மற்றும் புதினா கீரையை சேர்த்து குடிக்கவும் மிக நல்லது. மேலே உள்ள 5 பெஸ்ட் பானங்களை தொடர்ந்து கடைபிடிக்கவும், உடல் எடையை கட்டுப்படுத்தவும். இப்போது நாம் தெரிந்தும் தெரியாமலும் குடிக்கும் 5 மோசமான பானங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். முதலில் சோடா. வழக்கமாக குடித்தாலும் சரி, உணவு பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய பானம் என்பது சர்வ நிச்சயம். இந்த சோடாவால் எடை அதிகரிப்பு, இருதய நோய்க்கான வாய்ப்பு, நீரிழிவு, பலவீனமான எலும்பு, உடல் பருமன், பிற எடை தொடர்பான சிக்கல்களை அதிகமாக ஏற்படுத்தும். சோடாவை தவிர்க்கவும். இரண்டாவது, தவிர்க்க வேண்டிய உணவு பழச்சாறு, அதாவது பேக்டு பழச்சாறு. பழச்சாறு பானத்தில் பழங்கள் இருந்தால் அது ஆரோக்கியமான பானமாக கருத முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரா ஃப்ரூட்ஸில் மிக நல்லது, குடிக்கலாம், சாப்பிடலாம். ஆனால் பழச்சாறு பொதுவாக அதிக அளவு சர்க்கரை மற்றும் கார்ன் சிரப்பால் நிரப்பப்பட்டுள்ளது. இவற்றினால் சத்துள்ள பழங்களின் மூலங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பழச்சாறு மேற்படி சர்க்கரை, கார்ன் சிரப்ஸ் மற்றும் பழச்சாறு கெடாமல் இருக்க சேர்க்கப்படும் கெமிக்கல்களால் உடல்நல பிரச்சனை நிச்சயம். குறிப்பாக கவலைக்குரியது என்னவென்றால் ஆப்பிள் சாறு. ஏனெனில் அவை கெடாமல் இருக்க பட்டுலின் என்ற பொருள் சேர்க்கப்படுகிறது. பட்டுலின் என்பது மயோடாக்சின் என்ற பூஞ்சையின் துணை தயாரிப்பாகும். இதனால் நரம்பு, இரைப்பை குடல் மற்றும் நோய் எதிர்ப்பு சிக்கல்கள் பரவலாக அதிகரிக்கும். 3 to 4 வயது குழந்தை மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இந்த பழச்சாறை நிச்சயமாக தவிர்க்கவும். மூன்றாவது, பவுடர்டு ட்ரிங்க் மிக்சஸ். மார்க்கெட்டில் உள்ள பவுடர் ட்ரிங்க் மிக்சஸ் அதிகமாக சுக்ரோஸ், அசல்ஃபேம் போன்ற செயற்கை இனிப்புகளால் தயாரிக்கப்படுகிறது. அசல்ஃபேம் அதிகமான புற்றுநோயை ஏற்படுத்தும். மேலும் சுக்ரோலோஸ் நன்மை தரும் குடல் பாக்டீரியாவை வலு இழக்க செய்து மருந்துகளை உடல் உறிஞ்சுவதை தடுத்து நச்சுக்கலவைகளை அதிகப்படுத்தும். இயற்கையாக இன்சுலின் சுரப்பை மாற்றி உங்கள் மரபணுவை கூட மாற்றிவிடும். நான்காவது, ஸ்வீட் காக்டைல்ஸ். அனைத்து மதுபானங்களும் ஒரே மாதிரியாக தயாரிக்கப்படவில்லை. அதிலும் ஸ்வீட் காக்டைல்ஸ் மிகவும் சுவையாகவும் இனிப்புடனும் இருக்கும். இதனால் ஆல்கஹால் நேரடியாக இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுகிறது.
இதனால் இரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகரிக்கிறது. ஆகையால் ஸ்வீட் காக்டைல்ஸ் நிச்சயமாக தவிர்க்கவும். மதுபானம் அருந்த வேண்டும் என்றால் சிவப்பு ஒயினை குடிக்கவும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளது, உடல் நலத்துக்கும் நல்லது. 5வது எனர்ஜி ட்ரிங்க்ஸ். எனர்ஜி ட்ரிங்க்ஸில் செயற்கை நிறங்கள், சுவைகள், இனிப்புகள், கெட்டுப்போகாமல் இருக்க கெமிக்கல் கொண்டிருப்பதில் பெயர் பெற்றவை. இந்த மாதிரி பானங்களில் சுக்ரோஸ் சர்வசாதாரணமாக கலக்கப்படுகிறது. எளிய சோடாவை விட உடல்நலத்திற்கு மிக மிக சிக்கலானது இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஆகும். சிட்ரிக் ஆசிட் அதிகமாக கொண்டுள்ளதால் பல் எனாமலையும் சேதப்படுத்தும். உடல் எடையை குறைக்க எந்த பயனையும் தருவதில்லை. ஆகையால் இந்த வீடியோவில் பார்த்த 5 நல்ல பானங்களை கடைபிடிக்கவும் மற்றும் 5 தீங்கான பானங்களை தவிர்த்து உடலை ஹெல்த்தியாக வைத்துக் கொள்ளவும். இந்த வீடியோவில் உள்ள விவரங்கள் தங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மேலும் வரப்போகும் நல்ல வீடியோவை காண சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தி ஆதரவளிக்கவும், எண்டு ஸ்கிரீனில் உள்ள வீடியோவை கண்டுகளித்து பயன்பெறவும். நன்றி.